சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். அப்பா எந்த ஏரியாக்கு கேன் போட போனார்னு தெரியலையே. சரி, ஒரு ஃபோன் பண்ணி பார்க்கலாம். ஆஃப்ல இருக்கு. ஐயோ, நேத்து நைட் அந்த டார்ச்சர் பார்ட்டிக்கு பயந்து செல்ல ஆஃப் பண்ணி வச்சுட்டு காலையில ஆன் பண்ண மறந்துட்டோமே. ச்சே, என்னடி ஆதரணி. அதுக்குள்ள காலா? எப்ப செல்ல ஆன் பண்ணுவேன்னு வெயிட் பண்ணிட்டே இருந்திருக்கும் போல. சரியான டார்ச்சர். பேசி தொலைச்சிருவோம். ஹலோ ஹலோ, இருங்க, நான் சொல்றது கேளுங்க. முதல்ல நான் என்ன கேக்குறேனோ அதை கேட்டுட்டு நீ பதில் சொல்லு. இங்க பாருங்க, தேவையில்லாம பிரச்சனை பண்ணிட்டு இருக்காதீங்க. நான் அவ்வளவுதான் சொல்லுவேன். யார் தேவையில்லாம பிரச்சனை பண்ணிட்டு இருக்கா? நைட்டு நான் உனக்கு கால் பண்ணனா இல்ல நீ எனக்கு கால் பண்ணியா? ஐயோ, நான் உங்களுக்கு கால் பண்ணல. நீ பண்ணாம என் போன்ல எப்படி மிஸ்டு கால் காட்டுது? ஐயோ, அதாங்க நான் சொல்றேன்ல. என்ன சொல்ற? நீ போன் பண்ணலனா உன் செல்லே தானா நைட் எந்திரிச்சு என் செல்லுக்கு கால் பண்ணுச்சா? ஐயோ கடவுளே. என்ன சொல்லு? ஹலோ, நான் ஒண்ணும் உங்களை கடவுளேன்னு சொல்லல. ஒரு செகண்ட், நான் சொல்றத காது கொடுத்து கேக்குறீங்களா ப்ளீஸ்? ஒரே செகண்ட் தான், சொல்லு. நேத்து நைட்டு என் செல்லுல தெரியாம கைப்பட்டு உங்களுக்கு கால் வந்துருச்சு. ஒரு 2-3 ரிங் தான் போச்சு. அதுக்குள்ள நான் பார்த்துட்டு கட் பண்ணிட்டேன். இதுக்காக நான் வேணும்னா சாரி கூட கேட்டுக்கிறேன், போதுமா? ஹலோ, உன் கைப்பட்டு கால் வந்துச்சோ இல்ல கால் பட்டு கால் வந்துச்சோ அதெல்லாம் எனக்கு தெரியாது. நான் 10ன்றதுக்குள்ள நீ இங்க வர. என்ன? நான் வரதா? எங்க வரணும்? உன் ஸ்ட்ரீட் கார்னருக்கு தான். அங்கெல்லாம் ஒண்ணு வர முடியாது. நான்லாம் ரொம்ப பிஸி. என்ன பிஸி? இப்ப வர முடியுமா முடியாதா? அதெல்லாம் முடியாது. நான் தான் ரொம்ப சாரி கேட்டேன்ல, அப்புறம் என்ன உங்களுக்கு? போன்ல சாரி சொல்லிட்டா எல்லாம் முடிஞ்சு போயிடுமா? ஆமா, நான் உங்க போனுக்கு தானே மிஸ்ட் கால் கொடுத்தேன். அதான் போன்லயே சாரி கேட்டுட்டேன். அதுக்கும் இதுக்கும் சரியா போச்சு. ஆளை விடுங்க. ஏ ஃப்ராடு, இதே நான் நைட்ல அன்டைம்ல உனக்கு போன் பண்ணி மிஸ்ட் கால் கொடுத்திருந்தா நீ நேரத்துக்கு பத்திரகாளியா மாறி சூளத்தை எடுத்து சைக்கிள் கேரியர்ல சொருகிட்டு என்ன குத்தி கொடல உருவி மாலையா போட்டுக்க கிளம்பி வந்திருப்பேல்ல? ஆமா, பின்ன நான் அப்படிலாம் பண்ண மாட்டேன். போனா போதுன்னு பெருந்தன்மையா மன்னிச்சு போயிட்டே இருப்பேன். நான் ரொம்ப டீசன்ட்பா. ஓஹோ, ஆமா மேடம், நீங்க ரொம்ப டீசன்ட் தான். உங்க டீசன்சியை தான் நீங்க 450 ரூபாய் பணத்தை அனுப்புனதுலயே தெரிஞ்சுக்கிட்டேனே. இந்த கிண்டல்லாம் வேணாம். ஒழுங்கா போன் வச்சுட்டு போய் வேலையை பாருங்க. இன்னைக்கு என் வேலையே இதுதான். இப்ப நீங்க வரல, நான் நேரா உன் வீட்டுக்கே வந்து சொர்ணாக்கா மாதிரி பேசுற உன் அம்மா கிட்ட, ஆண்டி இங்க பாருங்க, நைட் உங்க பொண்ணு எனக்கு போன் பண்ணுச்சு, ஆனா நான் அட்டெண்ட் பண்ணல. மிஸ்டு காலை பார்த்துட்டு நீங்க தான் எனக்கு ஒரு நல்ல தீர்ப்பா சொல்லணும்னு நான் கேட்டு பிரச்சனை பண்ணிடுவேன். என்ன ஓகேவா ஃப்ராடு? இப்போதைக்கு நீங்க வீட்டுக்குலாம் வந்து கஷ்டப்படுறீங்க. நீங்க ஸ்ட்ரீட் கார்னர்ல தானே இருக்கீங்க. அங்கேயே நிழலா பார்த்து ஓரமா ஒதுங்கி நில்லுங்க. இத நான் இப்ப வந்துடுறேன். சரியா? வா. என்னது, வீட்டுக்கு வரேன்னு சொன்னதும் டக்குன்னு சரண்டர் ஆயிட்டா? இத வச்சே நாம இவகிட்ட காரியத்தை சாதிக்க வேண்டியதுதான். இரு மவனே, வரேன். அக்கா, கொஞ்சம் கடை பாத்துக்கோங்க, நான் வந்துடுறேன். வாடி வா. இங்க மண் எங்க இருக்கும்? ஃபுல்லா ரோடா இருக்கே. ஆஹா, கரெக்டான இடத்துல தான் நானும் நிக்கிறேன். இதுதான் சரியான இடம். நாம இங்க நின்னா அந்த ஃப்ராடு இங்க வந்து நிப்பா. அவ பேசிட்டு போனதும் காலடி மண்ணை எடுத்துட்டு கிளம்பிடணும்.
அது எதுக்கு அங்க போய் நின்னுட்டு இருக்கு? ஐயோ, என்ன பண்றதுன்னு தெரியலையே. ஹலோ ஹலோ, ஐயோ, ஹலோ, ஐயோ மரமண்ட. ஹலோ, வரேன்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணிட்டு இருக்கியா நீ? ஹலோ, இருங்க இருங்க, நான் வந்துட்டேன். எங்க? இங்க 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 பாருங்க. இப்படி இப்படி திரும்பி பாருங்க. ஐயோ, அங்க மண்ணே இல்லையே, அங்க நிக்கிறாளே. எதுக்கு அங்க நிக்கிற? இங்க வா. ஆஹா, இல்ல இல்ல, நீங்க இங்க வாங்க. ஆஹா, அப்படியா? அப்ப உனக்கு வேணாம், எனக்கு வேணாம். வா, உன் வீட்டுக்கே போய் பேசலாம். வா. இங்க பாருங்க, ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்கீங்க. இது எங்க ஏரியா? யாராவது நம்மள ஒன்னா பார்த்தாங்கன்னா எனக்கு தாங்க பிரச்சனை, உங்களுக்கு ஒண்ணும் இல்ல. முடியாது. நான் உன் வீட்டுக்கு போகாம இருக்கணும்னா நீங்க வா. ஐயோ, கடையில வேற ஆள் இல்லையே. திடீர்னு வந்து அம்மா கடையில பார்த்தாங்கன்னா நாம தான் மாட்டுவோம். போகலன்னா இது படுத்தி எடுக்கும். ச்சே. என்ன என்ன? இங்க வா. இங்க. பரவாயில்ல, நான் இங்கே இருக்கேன். நீங்க சொல்லுங்க, என்ன விஷயம்? இல்ல, இங்க வந்தாதான் சொல்லுவேன். ஐயோ கடவுளே, தலையெழுத்து. ஹலோ, இங்க பாருங்க. என்னதாங்க உங்க பிரச்சனை? எனக்கு புரியல. கை தவறி உங்க நம்பருக்கு கால் வந்துருச்சு. அத பார்த்ததும் இமிடியேட்டா நான் கட்டும் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் போன்ல சாரியும் கேட்டுட்டேன். இதுக்கு மேல என்ன வேணும் உங்களுக்கு? அவ்வளவுதான். என்கிட்ட இந்த பொய் எல்லாம் எடுபடாது. நீ தெரியாமலாம் மிஸ்டு கால் கொடுக்கல. நான் உனக்கு போன் பண்ணி டார்ச்சர் பண்ண மாதிரி நீ என்ன டார்ச்சர் பண்றதுக்காக நைட்டு போன் பண்ணிருக்க. ஏங்க, கொஞ்சம் கூட லாஜிக்கே இல்லாம பேசுறீங்க. உங்களை டார்ச்சர் பண்றதா என் வேலையா? நான் என்ன பண்ணேன்? ஆமா, இது உனக்கு டார்ச்சர்னா நைட் எனக்கு கால் பண்ணல. அது என்ன டார்ச்சர் இல்லையா? அக்கா